கட்சியை முடக்குவதாக மாறுமா? டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய அரசு நிறுவனம். அங்க நடக்கக்கூடிய ஊழல், அங்க இருக்கக்கூடிய பணத்தை முடக்குனா அரசுக்கு தான் அது பலவீனமா மாறும். தமிழ்நாடு அரசுக்கு நிதி நெருக்கடி வரும், அடுத்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது, டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சியை முடக்குறது அப்படின்னா அப்ப எங்க இருந்து என்ன வருது சார்? அரசுக்கு வருகின்ற காசை முடக்க வேண்டும் என்றெல்லாம் அவங்க நினைக்கல. எப்படி ஆனாலும் இப்ப நாளைக்கு கம்ப்ளீட்டா திறந்து விட்டாங்கன்னா தாராளமாக இன்னும் தமிழ்நாட்டுக்கு இது வரத்தான் செய்யும். இப்போ ஒரு 4 டிஸ்டிலரி இங்க முடக்கினாங்க வச்சுக்கோங்க, இன்னொரு 4 பேர் உள்ள வருவாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து உள்ள வருவாங்க, அவ்வளவு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி முடங்கினால் கூட அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாதுங்கிற அவங்க பாக்குறது எவ்வளவுதான். ஆப்ப நாம எப்படி டிஸ்ட்ராய் பண்ணோம், லிக்கர் பாலிசினால டிஸ்ட்ராய் பண்ணோம். அதே மாதிரி திமுகவை முடக்க வேண்டும், அதான் இதா இருக்கிறது. அதுல எப்படி முடக்கலாம்? ஏனென்றால் டிஸ்டிலர்ஸ் நிச்சயமாக இவர்களுக்கு காசு கொடுப்பார்கள். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. இது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணும்.